அண்மை செய்தி. திருவண்ணாமலையில் புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். திருவண்ணாமலையில் புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். 30.15 கோடி செலவில் வாங்கப்பட்ட 30 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். திருவண்ணாமலையில் புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். புதிய பேருந்துகளின் சேவை தற்போது தொடங்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறார். அங்கு பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டியும் ஏற்கனவே அடிக்கல் நாட்டிய திட்டங்களை திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக இன்றைய தினம் திருவண்ணாமலைக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு சென்றிருக்கிறார். அதன் அடிப்படையில் புதிய திட்டங்களுக்கு தற்போது முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவிப்பு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது திருவண்ணாமலையில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய 30.15 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை துவங்கி வைத்திருக்கிறார். அதே போல திருவண்ணாமலை மார்க்கத்திலிருந்து பல்வேறு கிராமங்களுக்கு செல்வதற்காக 30 பேருந்துகளையும் முதலமைச்சர் அவர்கள் அந்த சேவையை துவக்கி வைத்திருக்கிறார். தமிழகம் முழுக்க அனைத்து குக்கிராமங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அரசனுடைய பேருந்து மற்றும் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் புதிய வழித்தடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையிலே திருவண்ணாமலையில் தற்போது 30 புதிய வழித்தடங்களுக்கு பேருந்துகளை முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இந்த திட்டம் தமிழகம் முழுக்க ஒவ்வொரு கள ஆய்வுக்கு செல்லும் முதலமைச்சர் அவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய புதிய வழித்தடங்களுக்கு பேருந்துகள் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்ப அந்தந்த புதிய வழித்தடங்களுக்கு பேருந்துகளை இயக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது திருவண்ணாமலையில் பேருந்து நிலையத்தை துவங்கி வைத்து 30 வழித்தடங்களுக்கான 30 பேருந்துகளை முதலமைச்சர்கள் தற்போது துவக்கி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.